ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சின்னக்குட்டிக்கு ஒன்றுமே புரியல, எங்கடா நம்ம கிளம்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே எக்ஸைட் ஆகிறாரு. ஓகே, எதுக்காக இந்த வீடியோ அப்படின்றத நான் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டாக சொல்ல பார்க்குறேன். ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன். அது என்னென்னா சின்னக்குட்டி வேப்பஞ்சலை கொடுக்குற மாதிரி. அது வந்து எனக்கான வேண்டுதல். இங்கேனா காஞ்சிபுரத்தில் வேப்பஞ்சலை கொடுத்தோம். ஒரு ஊர்லேயும் ஒரு மாதிரி வழக்கம் இருக்கும். சரி, அம்மா வீட்டில் எப்படிப்பட்ட வழக்கம் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேயா? இங்கே அரியலூரில் வந்து நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வேப்பஞ்சலை கொடுக்குறோன்னு சொல்லணுமா. நான் இங்கே வந்து இது 2 வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, 3ஆவது வருஷம். இன்னும் நான் யாரும் கொடுத்து பார்க்கல. யாராவது தான் கொடுப்பாங்களாம். ஆனால் அங்கே அம்மா வீட்டில் அப்படி இல்லை, நிறைய பேர் கொடுப்பாங்க. 50 பேர் 100 பேர் அந்த மாதிரி கொடுப்பாங்க. சரி, அந்த வழக்கத்தை சொல்லலாம் தான். காஞ்சிபுரத்துலேயே வந்து எங்கள் பாட்டி வீடு இருக்குது, அது வேறு ஊர். அந்த ஊரில் எப்படின்னா நைட்டில் கொடுப்பாங்க. சாமி நம்ம வீட்டுக்கு தேர் வரும்ல, அந்த டைமில் வந்து சாமியை சுற்றுவாங்க, அந்த தேரை சுற்றுவாங்க. ஆனால் காஞ்சிபுரத்தில் அப்படி அம்மா வீட்டில் அப்படி கிடையாது, வேறு மாதிரி. அதை தான் ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள் ஃபுல்லாக. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து காலையிலே நம்ம விரதம் இருக்கணும். காலையிலேருந்து அங்கே போயிட்டு தான் நம்ம விரதத்தை முடிக்கணும். கோயிலில் போயிட்டு தான் வேப்பஞ்சலை கொடுக்குறவங்க சாப்பிடாம விரதம் இருந்து மதியம் வந்து குடம் ஊர்வலம் வரும். அப்போ வந்து எல்லார் வீட்லேயும் கூழ் செஞ்சுருப்பாங்க. அந்த கூழ், பொங்கசோறு, கருவாட்டு குழம்பு, முருங்கைக்கீரை, உருண்டை, அதான் கொழுக்கட்டை சொல்லுவாங்கள்ல, இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லார் வீட்டிலும் இருந்து கோயிலில் எடுத்துகிட்டு போயிட்டு சாமிக்கு கொடுத்துட்டு வந்துடுவாங்க. வந்துட்டு உடனே கொஞ்சம் நேரம் கழித்து வேப்பஞ்சலை கொடுக்கணும்லாம் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மேளங்கார் வருவாங்க. அந்த மேளங்கார் கூடவே நம்ம போகணும். அவங்க அடிச்சுக்கிட்டே வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டில் என்ன பண்ணணும்னா, பூ கட்டி வச்சுருக்கணும். வேப்பஞ்சேலை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கணும். சாமிக்கிட்ட வச்சு சாமியை கும்பிட்டுட்டு அது வீட்டு வாசலுக்கு முன்னாடி வந்து நின்று நம்ம மேலே, அதான் வேப்பஞ்சலை கொடுக்குறவங்க மேலே தண்ணியை ஊற்றுவாங்க. பச்சை தண்ணி ஊற்றி தலை முங்கிட்டு, அதாவது பொண்ணுங்களாக இருந்தால் தாலி இருக்கலாம், கல்யாணம் பொண்ணுங்களாக இருந்தால். மற்றபடி வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. ட்ரெஸ்ஸு போட்டிருக்கணும் இங்கே வீட்லேயே. பசங்களாக இருந்தால் அண்ணா கூடி எல்லாமே கழட்டிகிட்ருக்கணும். ட்ரெஸ்ஸு மட்டும் போட்டுட்டு வீட்டிலேருந்து கிளம்புவாங்க. எப்படி கிளம்புவாங்கன்னா, கன்னத்தில் கையிலலாம் குங்குமம்லாம் வச்சுட்டு, கழுத்தில் வந்து இந்த மாலை போட்டுப்பாங்க, கையில் அந்த மாதிரி பூ சுற்றிக்குவாங்க. எடுத்துக்கிட்டு தேங்காய், ஒரு மட்டை தேங்காய் இருக்கும், அந்த மட்டை தேங்காயில் வந்து நம்ம மஞ்சளெல்லாம் பூசி பொட்டு வச்சு ரெடியாக வச்சுருந்து அந்த மேளங்கார் கூடவே நம்ம உருட்டிக்கிட்டே போகணும். உருட்டி விட்டு அதை விழுந்து தொட்டு கும்பிட்டுட்டு தான் எடுக்கணும். நான் சின்ன குட்டி வச்சுருக்கேன், அந்த மாதிரி என்னால் பண்ண முடியல. தொட்டு மட்டும் கும்பிட்டேன், விழுந்து கும்பிட முடியல படுத்து. எல்லோரும் அப்படி தான் படுத்து தான் கும்பிடுவாங்க. அந்த மாதிரி கோயிலுக்கு போகிற வரைக்கும் நம்ம அதை பண்ணிகிட்டே போனோம், எவ்வளோ தூரமாக இருந்தாலும். போயிட்டு கோயிலில் ஒரு சுற்று எல்லோரும் ஒன்றா வருவாங்க. எல்லா தெருவில் இருந்தோம் வந்து ஒரு இடத்துல மிங்கிள் ஆகிட்டு, அங்கேருந்து எல்லோரும் ஒன்றா போய் கோயிலில் ஒரு சுற்றிட்டு பக்கத்தில் வந்து குளம் இருக்கும். அந்த குளத்துல வந்து முங்கிட்டு இந்த கழுத்தில் போட்டு போன பூ, நம்ம வச்சுருந்த சந்தனம், பொட்டு எல்லாத்தையும் அலசிட்டு முங்கி எழுந்து வெளியே வந்து, குளத்தை விட்டுட்டு வெளியே வந்து வேப்பஞ்சலை இருக்குல்ல, நம்ம ட்ரெஸ்ஸை கழிட்டு வேப்பஞ்சலையை கட்டணும். கட்டிட்டு திரும்பவும் சாமியை வந்து ஒரு சுற்றணும் கோயிலை சுற்றிட்டு. எல்லோரும் வெயிட் பண்ணுவாங்க. எதுக்குன்னா, அங்கே வந்து கிடா வெட்டுவாங்க. கிடா வெட்டிட்டு சாமிக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க. பண்ணி நம்ம மட்டை தேங்காய் எடுத்துகிட்டு போனோம்ல, அதை மட்டையை உரித்து அங்கே தீபார்த்தனை கட்டும்போது நம்மளோட தேங்காய் உடைக்கணும். எல்லோரும் உடைப்பாங்க ஒரே நேரத்தில். தேங்காய் உடச்சி இந்த பூஜை போட்டு சாமியை கும்பிட்டுட்டு திரும்ப வந்து வேப்பஞ்சலையை வந்து குளத்துல முங்கிட்டு அதில் கழட்டி விட்டுடணும். விட்டுறதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, குளத்தை விட்டு மேலே வந்து நம்ம புது ட்ரெஸ் எடுப்பாங்க மோஸ்ட்லி. இல்லாதவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸே போட்டுட்டு திரும்ப வந்து சாமியை பார்க்கணும். எத்தனை டைம் வந்து அன்றைக்கி ஒரு நாளே நாங்கள் சாமியை பார்க்குறோன்னு பார்த்துங்க. சாமியை பார்த்துட்டு அங்கே வந்து எல்லோரும் ஊற்றுனாங்கல்ல, மதியம் குடத்துக்குள்ளே வந்து ஒரு கூழ் ஊற்றிருப்பாங்கள்ல, அந்த கூழெல்லாம் கரைச்சி ஊற்றுவாங்க. எல்லா கூழையும் ஒரு ட்ரம்மில் ஊற்றி கரைப்பாங்க. அதே மாதிரி பொங்கசோறு எல்லார் வீட்டு கருவாட்டு குழம்பையும் ஊற்றி பிணைஞ்சி கொடுப்பாங்க. அங்கே அதை நம்ம சாப்பிட்டது தான் விரதத்தை முடிக்கணும். அப்படி விரதத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தான் நம்ம எந்த வந்தாலும் சாப்பிட்ணும். இதுதான் அந்த ஊரில் ப்ரொசீஜர். எனக்கெலாம் இன்றைக்கி சரியான டயர்டு. வெயில் வேறு, கால் இந்த தண்ணி ஊற்றுனதுனால அப்படியே சுடுது ஓவராக. ஒரே டயரில் வந்து தூங்கிட்டேன் சாப்பிட்டுட்டு. அப்புறம் பெருசாக நான் அந்த திருவிழாவில் போயிட்டு என்ஜாய் பண்ணவே இல்லை. ஏன்னா காலையிலேருந்து சமைக்கிறது, அப்புறம் இந்த வேப்பஞ்சலை கொடுக்குறது. ஏன்னா வேப்பஞ்சலை கொடுத்துட்டு வீட்டுக்கு வர்றதே 5-5:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வீட்டில் வந்து அங்கே கூழ் குடித்தோம். அதனால் வீட்டில் கறிலாம் சமைச்சி வச்சுருக்கோம்ல, அதே நிஜமாலுமே திங்க முடியல.
இப்படி தான் என்னோடய திருவிழா போச்சு. ஏதோ இந்த வருஷத்தோட என்னோடய வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. முடிச்சுட்டேன், நான் கம்ப்ளீட்டும் பண்ணிட்டேன் வேண்டுதலை. ஆத்தாளுக்கும் எனக்கும் எந்த கொடுக்கல் வாங்கலும் இல்லை. ஓகே கைஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா வேணும்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.